அது இருக்கிறதுலே கொண்டாட்டமான டைம் யாருக்குன்னா இப்போ கடகத்துக்கு தான். ஏன்னா 3 பேர் போலீஸ்காரங்க, சென்டரில் வந்து ஒரு அக்யூஸ்டு, அப்படியே குதிங்கால உட்கார வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா எப்படி இருக்கும், ஐயோ அம்மானு அதரவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலைமைகளில் தான் கடந்த 2.5 வருஷம் இருந்தாங்க. அந்தளவுக்கு பாதிப்பு, சும்மா சாதாரணமாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை. லைஃப்பில் வந்து இந்த மாதிரி டைம் பீரியட்லாம் வாழ்க்கையில் வரக்கூடாதுங்கிற ஏன்னா இவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி குரு பார்வையும் இல்லை. ரிஷபத்தில் போய் குரு உட்காந்துருந்தார், அதுக்கு முன்னாடி மேஷத்தில் உட்காந்துருந்தார், எந்த விதத்துலையுமே கனெக்டே இல்லை. அதனால் வந்து யாரோ ஒருத்தர் காப்பாற்றுவானான்னு சொல்லி கையை வந்து மேலே மேலே தூக்கி பார்த்தாங்க. வீட்டில் பெரியவங்களும் காப்பாற்றலை, எந்த ஒரு ஃப்ரெண்டும் காப்பாற்றலை, நிறைய கஷ்டம், இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் நரகம். அந்த மாதிரி நிலைமைகளில் தான் கடகராசி நண்பர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கையே தப்பு தப்பாக போயிருக்கும். போ நிறைய பேர் கண்ணில் ஒரு நாள் கூட தண்ணி விடாமல் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எத்தனை பேர் கமெண்ட்டில் எழுதுவாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு மோசமாக இருந்திருக்கு. ஆனால் பாக்கியஸ்தானத்துக்கு இப்போ வந்து சனி போகிறான் அப்படிங்கிறனால ஒரு பெரிய விமோச்சனம், 100% விமோச்சனம். நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ராகு வரான், மழை விட்டாலும் தூரல் விடலைங்கிறது என்னம்மா டைலாக் இது. ராகு வந்து உட்காந்துருக்காருன்னா அவர் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார்னா பிரச்சனை பண்ணுவார். அவருக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு அவர் கையில் வந்து ஒரே ஒரு ஆயுதம் வேணும், கை கால் ஆட்ட முடியணும், அப்போ தான் ஒரு பிரச்சனை பண்ண முடியும். குரு வந்து அந்த ஆயுதத்தை டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு.